சின்னசேலம் அருகே கைம்பெண் ஒருவர் சோளக்காட்டில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக குமரேசன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்திருந்தார்கள். அவர் மீது தற்போது குண்டாஸ் சட்டம் பாய்ந்திருக்கிறது. குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட எஸ்பி பரிந்துரைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சின்னசேலம் அருகே கைம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். கணவனை இழந்து 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்த இளம்பெண் சோளக்காட்டில் சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக நாகக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த குமரேசன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்திருந்தார்கள். குமரேசனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யுமாறு மாவட்ட எஸ்பி பரிந்துரைத்திருக்கிறார். குமரேசனை குண்டர் சட்டத்தில் கைது செய்யும்படி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் தற்போது அவர் மீது குண்டாஸ் வழக்கு பாய்ந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபர் மீது குண்டாஸ் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள திம்மாபுரம் கிராமத்தில் கடந்த 26ஆம் தேதியன்று பால் சொசைட்டிக்கு பால் ஊற்றச் சென்ற 28 வயது விதவை பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட எஸ்பி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளியை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டனர். விசாரணையில் நாகக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த குமரேசன் என்பவரிடம் விசாரித்த போது விசாரணையில் அந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்த அடிப்படையில் அவரை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தினர். இந்த நிலையில் இவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என மாவட்ட எஸ்பி பரிந்துரையின் பேரில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.